சரிங்க. இந்த 900 கோடி எங்கே வச்சுருக்கீங்க சார்? என்ன கணக்கு வழக்கு? லாட்ரிக்கு லைசன்ஸுக்காக 500 கொடுத்தோம். அடுத்த ஒரு கேண்டிடேட் ஒருத்தர், அவரும் கே நேரு அவர்கள், அவர் மீது உள்ள வழக்கு அடுத்த பட்டியலில் அவர் வர அவருக்கும் 3 வழக்கு இருக்கு. மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கோ இல்லை அவர் தலைமையிலான அரசுக்கோ ஏவாவேலு மீது கை வைப்பதற்கு தைரியம் இருக்கிறதான்னு கேட்குறீங்க. அதாவது திமுக பார்ட்டி இல்லை, எனக்கு புரியல. அந்த பார்ட்டினா கட்சி, பார்ட்டி பண்ண கட்சி நிதி. ஆமாம், அந்த 2 பேர் தான் வச்சுக்கணுமா? அதை வேற யாரும் உள்ளே இருக்க மாட்டாங்களா? கோஷ்டின்னா எந்த கோஷ்டி? 20 பேர் சேர்ந்து 2 பேர் அடிக்கிறாங்க, அதில் ஒருத்தனை குறி வச்சு அடிக்கிறாங்க. இது கோஷ்டி. இதுக்கு பேர் கோஷ்டினா மாறல, காவல்துறையும் மாறல. ஒரு 3ல் 2 பகுதி ஒன்று நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லியிருக்கோம். நான் அதை ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் எனக்கு துணை முதல்வர் வேணும். பட் இல்லை, திருவண்ணாமலை மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, இந்த 5 வருஷம் மறுபடியும் திமுக ஆட்சி வந்துருந்ததுன்னு வச்சுங்க, திருவண்ணாமலையே காணாமல் போயிருக்கு. நீங்கள் என்னமோ மண்ணு தான். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறவங்க மதிப்புக்குரிய திருசக்தியார் அவர்களுடன் பகுதி 2ல் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். பஞ்சாயத்துக்கு ஒன்று வந்திருக்குது நோட்டீஸு. சரிங்க. இந்த 900 கோடி எங்கே வச்சிருக்கீங்க சாமி, என்ன கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு 2 பேரும் மாண்புமிகு மதிப்புக்குரியவர்கள்னு சொல்கிறேன், சட்டமன்றத்திலே ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து 900 கோடியை கொடுத்தவங்க அப்பாவை கேட்டு சொல்லுன்றாரு. இன்னொருத்தர் வாங்கின நீ எங்கன்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பதிவாகி இருக்கிறது. ஆமாம், பணம் எங்க இருக்குது, இது சரியானதா அப்படின்னு தெளிவாக பேசுவோம். நம்ம சட்டமன்றத்தில் என்ன பார்க்குறோமோ அதை பற்றி தான் பேசுகிறோம். அவர் ஆதவர்ஜுனா அவர்கள், அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த 900 கோடி வந்து மாமனார் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் சொல்றாரு. ஏன் கொடுத்தாரு அப்படின்னு. இவர் வந்து அதை வாங்கினது யாருன்னா உங்கள் அப்பா தான் வாங்கினாரு. ஏன் வாங்கினாருன்னு கேட்டு, ஏன் அவர் இது ஏன் வாங்கினாரு, எப்படி வாங்கினாருங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. மொத்தம் 900 கோடி கொடுக்கப்பட்டது, வாங்கப்பட்டது. இது சட்டவிரோதமான பணம். இந்த தேர்தல் பத்திரம் அது இல்லை, அது வந்து 510 கோடி திமுக கொடுத்தது. மாற்றின் குடும்பத்திலேருந்து அவங்க எல்லா கட்சிக்கும் அநேகமாக இந்தியாவில் வந்து பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ், கெஜ்ரிவால் எல்லாம் இருக்கும். அந்த லாட்ரிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை விட்டுருங்க. நம்ம வந்து தேர்தல் பத்திரத்தில் கொடுத்தது வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை பற்றி நம்ம பேசலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 900 கோடி அவரு ஜோஸ் இருக்காருல்ல, நம்ம ஆதவர்ஜுனா அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க கள்ள லாட்ரி நடத்தீங்க. அது கள்ள லாட்ரி நடத்துறதுக்காக முதல்ல போய் 500 ரூபா கொடுத்தோம் இல்லைங்க. அப்படி சொல்ல, லாட்ரிக்கு லைசன்ஸுக்காக 500 கொடுத்தோம். அப்புறம் 10,000 ஒரு 400 கேட்டாங்க. 900 கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 900 கொடுக்கும்போது ஐயா இந்த 400 கொடுத்து 900 கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லும்போது, நீங்க ஒரு பங்கு நல்ல லாட்ரி, அதாவது சட்டபூர்வமான லாட்ரினா 10 பங்கு கள்ள லாட்ரி நடத்தீங்க, எப்படிப்பட்ட உத்தமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 900 கோடியை தவிர இந்த கள்ள லாட்ரி மூலமா வர வருமானத்திலையும் பாதி மாசம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து உடனே பாருங்க, மனசாட்சிக்கும் பழிபாவத்துக்கும், மக்களுடைய பழிபாவத்துக்கு நம்ம ஆளாகலாமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஆளாகலாமா அப்படின்னு சொல்லி அந்த மார்ட்டின் குடும்பம் வந்து அது வந்து நாங்கள் வரலன்ட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள், திமுக அவங்க ஆட்சியில் வந்து வேறு சிலர் போட்டியாளர்களை வைத்து இதே கள்ள லாட்டரியை தொடர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஜோஸ் சார்லஸ் சொன்னார். தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாருங்களா தமிழ்நாட்டுக்குள்ளார? தொடர்ந்து வந்திருக்குதுன்னு அர்த்தங்க. வந்திருக்கு. ஆமா, வந்திருக்கு. போக வேண்டியது சரி, ரைட்டு. இந்த தொடர்ந்து நடந்தது, அதுல வந்த வருமானம் என்ன, அதை விட்டுருவோம். அது தெரியல யாரு வச்சு நடத்தினாங்க, அப்படி நடத்தினாங்களா, அவர் ஜோஸ் சார்லஸ் சொல்றது உண்மையா உறுதியா நமக்கு தெரியாது. ஆனா சட்டமன்றத்திலேயே ஆதவர்ஜுனா அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரான நம்ம உதயநிதி அவர்களும் 900 கோடி கொடுத்தது ஆமான்னு இவரும் ஒத்துக்கிட்டாரு. ஒருத்தர் வந்து வாங்கினது உண்மைன்னு ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் ஒத்துக்கிட்டது இருக்கட்டும். இந்த பிரதமர் மோடின்னு ஒருத்தர் இருப்பாரு, டெல்லி அரசு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் வருமான வரித்துறை, அதான் சொல்ல டெல்லி அரசு வருமான வரித்துறை, அதுக்கப்புறம் இந்த பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு, இடி, அமலாக்கத்துறை,
இவ்வளவு என்ன பண்றாங்க, சட்டமன்றத்திலேயே ஆதாரமா வந்து சொல்லிட்டாங்கல்ல, இதை விட பெரிய ஆதாரம் வேற என்ன இருக்கு உங்களுக்கு? அப்ப இந்த 900 கோடிக்கு ஒரு விசாரணை பண்ணணுமா இல்லையா? சிபிஐ என்ன வந்திருக்கணுமா இல்லையா? ரெய்டு வந்திருக்கணுமா? அதான் சிபிஐ என்ன பண்ணுது? இப்படி பல கேள்விகள் வருது. இப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் ஏவாவேலு அவர்கள் வந்து இந்த மணல் அவரு அந்த திமுக இளைஞரணி மாநாடு 2025 என்னமோ திருவண்ணாமலையில இங்க நடந்தது. அது நடக்கும்போது அங்க வந்து ஏதோ ஒரு ஏரியிலேருந்து அந்த இதுலேருந்து அதாவது 1 மீட்டருக்கு மேலே எங்கேயுமே வந்து மணல் அள்ளக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க அனுமதி இல்லை. 1 மீட்டர் தான். 23லேருந்து 30 அடி, அதாவது கிட்டத்தட்ட 3-7 மீட்டர் வரைக்கும். அது அடியில் வரும்போது அவ்வளோ வரும். தோண்டி 8 கோடி ரூபா மணல் வந்து அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது எடுக்கப்பட்டால் அது எங்கே போச்சு? அது எடுக்கப்பட்டது சமன் வேற எங்கேயாவது போயிருந்தா பரவாயில்ல. அது 8 கோடி ரூபா. அதனால வந்து அரசுக்கு நஷ்டம்னு சொல்லி அறப்போர் இயக்கம் வந்து புகார் கொடுத்தது. ஏற்கனவே புகார் கொடுத்தது. இப்போ அதை எடுத்திருக்காங்க. அறப்போர் இயக்கம் தோழர் ஜெயராமன் பண்ணது. இப்போ அது வந்து 8 கோடி ரூபா நஷ்டம்னு சொல்லி ஏவாவேலு பேரில் ஒரு புது வழக்கு. ஏற்கனவே ஏதோ பேங்கெல்லாம் நடத்தினாரு, அது இதுன்னு சொன்னார். அப்போ அந்த கரூரில் தனியாக ஒரு பேரலல் ஒரு பேங்க் மாதிரி நடத்தினாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ரெய்டில் ஒன்றும் பிடிக்க முடியல. அது முன்னாலேயே யாரோ கரெக்டாக சொல்லிட்டாங்க உளவுத்துறையிலேருந்து. அது யார் சொன்னாங்கன்னு தெரியல. பாவம் அந்த உளவுத்துறை தலைவர் வந்து வேற இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா நமக்கு தெரியல. அப்போ அதனால தார்மீக பொறுப்பு இருக்குல்ல, அதனால் வந்து மாற்றிட்டாங்க. சரி, அதெல்லாம் ரைட்டு. இப்போ இந்த மணல் எடுத்தாங்க. இது ஏன் வந்து இப்போ அதை பற்றி எடுத்திருக்காங்க? இப்போ ஏவாவேலு ஒரு சிக்கலில் வராது. எங்கள் ஏரியா ஆள் திருவண்ணாமலைக்காரன் தான். அதனால நீங்கள் இப்படியே அவர் எவ்வளோ நல்ல மனசு, ரொம்ப இலகின மனசு. அந்த இளைஞரணி மாநாட்டுக்கு வந்தாலும் ஆளுக்கு ஒரு வாழைத்தார் எடுத்துட்டு போங்க அப்படின்னு வழிநெடுக்க கட்டி வச்ச ஒரு பெருந்தகை அவர். மரம் கொண்டான் அப்படின்னு சொல்லலாம், அவரை வாழை மரம் கொண்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து உக்காந்துட்டு உற்சாகம் இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சீட்லேயுமே மிக்சரு குவாட்ரு எல்லாமே வச்சுட்டு போன பெருந்தகை குவாட்ரு கொண்டான்னு கூட சொல்லலாம். புரியுதுல உங்களுக்கு? இப்படிலாம் வந்து அதுக்கு பிற்பாடு இதுக்கு மேலே உங்களுக்கு பசிச்சாக்கா நீங்கள் வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாதுன்னு பிரியாணியோட கொண்டு வந்து அங்கே வந்து பிரம்மாண்டமாக வச்சு இதெல்லாம் சோசியல் ஒர்க்கு. இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு இளைஞர் அணி அப்படின்னா வந்துட்டு சேர்றவங்க லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வெறுங்கையோடு போயிடக்கூடாதுன்னு சொன்ன பெருந்தகை அவரை போய் நீங்கள் வந்து இந்த மண் எடுத்துட்டாருன்னு சும்மா இது போய் அப்புறம் அந்த இவர் அது அவருக்கு பொருந்துமா? இட்டுன்னு போனாருன்றது என்ன இட்டுன்னு வந்தார் இட்டுன்னு போனாருன்னு ஐயா, அது யாரை இட்டுன்னு போனாரு? அது இங்கே தாவேக்கா நம்ம புசி ஆனந்த் சொன்ன வார்த்தை. அது சரிங்க, யாரன்றதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. நான் சொல்றது வந்து ஒன்றும் தப்பாவோ இல்லை ஆபாசமாவோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வக்கரம்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் பேசலைங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் நமக்கு பேச தெரியாதுங்க. நான் சொல்றது இந்த இளைஞர் அணி மாநாட்டுக்கு எல்லாரையும் வந்து வெளியிலேருந்து திமுக சார்ந்த இளைஞர்களை இட்டுக்கணும் வந்து போக்குவரத்து ஏற்பாடு செய்து பிரியாணி போட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் போட்டு திருப்பி இட்டுன்னு போய் விட்டுட்டாரா? அப்ப இட்டுன்னு வந்தது அவர் தான். பேருந்து, கவர்மெண்ட் பேருந்து, அவங்க காலேஜ் பஸ் எல்லாம் சேர்ந்து இப்பதாங்க எனக்கு புரியுது. நான் ரொம்ப ஒரு வாரமா வந்து மண்டையை உடைச்சிட்டு இருக்கேன். ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு பத்திரிகையில. தமிழ்நாடு அரசு, அதாவது இப்பொழுது உள்ள விஜய் அவர்களுடைய தாவேக அரசு, இந்த வாழை மரத்துக்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு புதுசா ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க. ஆமா, அதுக்கு இவ்வளவு கோடிகள்னு ஏதோ ஒதுக்கியிருக்காங்க. இந்த வாழை மரத்தை முட்டு கொடுப்பானே, இதுக்கு ஒரு ஸ்கீமா? திமுக ஆட்சியில கூட புலிக்கெல்லாம் வந்து குட்டிக்கெல்லாம் வேட்டையாடுறதுக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மீனுக்கெல்லாம் வந்து மீன் குட்டிக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதோ இதெல்லாம் பேசினாங்க. இது இன்னும் அதை விட டெவலப்டா இருக்கு, டெக்னாலஜியா இருக்கு. வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்குறது இப்பதான் புரியுது. உங்க ஊருக்காரர் திருவண்ணாமலை சும்மா சொல்லாதீங்க. நீங்க எடுத்தோன்னே ஏவாவேலுங்க எங்க ஊருக்காரர் இப்படிலாம் குவாட்ரு கொண்டான், வாழை மரம் கொண்டான், பிரியாணி அண்டா கொண்டான் இப்படி சொல்லுங்க. சரிங்க, குவாட்ரு கொண்டான்னு சொல்லி மங்களகரமா சொல்லுங்க. மண் கொண்டான், ஏரி மண் கொண்டான்னு சொல்லுங்க. ஏரி மண் கொண்டான் எவ்வளவு அழகான பேர். அதெல்லாம் பண்ணும்போது வாழை மரம் கொண்டான்னு சொன்னீங்கல்ல, வாழை மரம் அவர் வந்து பாதி அரைகுறையா வெட்டிட்டு போயிட்டாரு, மிச்சம்லாம் வந்து சாஞ்சி கிடக்குது. அது முட்டு கொடுக்குறாங்க அவங்க. அது இன்னும் ஃபர்தரா விழுந்துடாம இருக்குது. அப்ப அந்த வாழை மரம் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைத்ததற்கு திருவண்ணாமலை காரணமா இருந்திருக்கிறார். ஒரு வாழை மரத்துக்கு சேவை செஞ்சா தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரி தானே. நீங்க பேசும்போது வாழையடி வாழையாக உங்க குடும்பம் வளரணும்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டுல வாழை மரம் முட்டு ஸ்கீம் வந்ததுக்கு காரணமே
அண்ணன் ஏவாவேலு அவர்கள் தான் அங்க வாழடி வாழியா அவர் வாழ்ந்து வருவாங்க. ஏரி மண்ணை எடுத்து ஆமா தான் வாங்கின நிலம் 124 ஏக்கர் நிலத்தை வந்து சமப்படுத்தணும் இல்ல. நீங்க வெளியில இருந்து மண்ணு கொண்டு வந்தீங்கன்னாக்கா எவ்வளவு ஆகும்? எத்தனை கோடி செலவு பண்ணணும்? 8 கோடி ரூபான்றது வெளியில இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2 மடங்கு 15 கோடி ஆயிருக்கணும். 124 ஏக்கர் சமன்படுத்தி அது இப்ப ரியல் எஸ்டேட்டா நீங்க மாத்தீங்கன்னா எத்தனை கோடி பணம் கொட்டும்? அதான் சொல்றேன். மாநாடு நடத்தின மாதிரியும் ஆச்சு, கட்சிக்கு பேர் எடுத்த மாதிரியும் ஆச்சு. கட்சி பேரை ஏரி மண்ணை தோன்றப்ப எவனா கேள்வி கேட்பானா? ஆனா ஒண்ணுங்க, திருவண்ணாமலை மக்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா நீங்க திருவண்ணாமலைன்றதுனால இந்த மறுபடியும் திமுக ஆட்சி இந்த தடவை வந்திருந்ததுன்னு வைங்க, இந்த திருவண்ணாமலை எல்லாரும் இப்ப கிரிவலம் சொல்லி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிய கோயில் அது வந்து கிட்டத்தட்ட நான் போறதே இல்லை. நீங்க போறது இல்லை ஏன்னு கேளுங்க, எனக்கு தெலுங்கு தெரியல. அப்படியா? சரி. அதனால என்ன போனா என்னன்னு எனக்கு வழி தெரியல, ஏதாவது ஒண்ணு தெரியல, ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்கு. சரிங்க. அதனால என்னங்க, தமிழ்நாட்டுல அமைச்சர்கள் முக்கியமானவங்க எல்லாம் வந்து தமிழ் கத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நம்ம எல்லாம் தெலுங்கு கத்துப்போமே. ஏதாவது ஒரு வழி இல்லைங்க, ஏதாவது ஒரு வழி போகணும். ஒண்ணு இங்க இருக்கிறவங்க தமிழ் கத்துக்கணும், இல்ல நம்ம வந்து அதை கத்துக்கிட்டு போவோம். ஆமா தெலுங்கு கத்துருவோம். அப்ப அங்கிருந்து வந்தவங்களோட நம்ம வந்து சரளமாக பேசிட்டு போலாம்ல. நம்ம அதனால மாట్లాடி விட்டு போலாம். மாట్లాடணும்னா தெரியல உங்களுக்கு. ஆமா, மாట్లాடி விட்டு போகலாமே அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து அது. இல்ல, திருவண்ணாமலை மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, இந்த 5 வருஷம் மறுபடியும் திமுக ஆட்சி வந்திருந்ததுன்னு வச்சுங்க, திருவண்ணாமலையே காணாம போயிருக்கும். நீங்க என்னமோ மண்ணுதான் காணாம போயிருக்கீங்க. அந்த திருவண்ணாமலை கோயில் வந்து அதோடைய பூர்வீகம், அதாவது வரலாற்று இதெல்லாம் ஆவணங்கள் ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த மலை வந்து உருவானதா சொல்றாங்க. கோயில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாயிருக்கிறதா சொல்றாங்க. அந்த மலை உருவாகி பல 10 லட்சம் ஆண்டுகள்னு சொல்றாங்க. 5 வருஷம் கொடுத்திருந்தீங்கன்னா அதை சமன்வெளி, நீங்க என்னமோ 124 ஏக்கரை சமன்வெளி பண்ணிட்டாருன்னு திருவண்ணாமலை இந்த இடத்துல தாங்க திருவண்ணாமலைன்னு ஒரு மலை இருந்தது அப்படின்னு வருங்காலத்தை சொல்ற அளவுக்கு பண்ணிருப்பாங்க. ஏவாவேலு மேட்ரு மக்கள் கெடுத்துட்டாங்க. ஆமா, மக்கள் தான் இப்படி பண்ணிட்டாங்க. சரி, பார்ப்போம் வருங்காலத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப ஏவாவேலு மண்ணு எடுத்தீங்க, ஒரு நல்லபடியா அந்த ஏரியை தூர்வாரின மாதிரியாவது முறையா போய் எடுத்து அந்த பக்கத்துல கொண்டு வந்து கொஞ்சம் ஆழப்படுத்த மாதிரி பண்ணலாம்ல. அங்கங்க குண்டும் குழியுமா வெட்டி இதை கிணறு வெட்டுற மாதிரி அங்கங்க பாலமா. இதுதான் உங்களுக்கு வந்து திராவிடத்தை புரிஞ்சுக்காம பேசுறதே உங்களுக்கு வந்து தொழிலா போச்சு. என்ன மாதிரி வந்து திராவிடத்தை வந்து நீங்க வந்து அப்படியே உள்ள இறங்கி புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள இறங்கி புரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த உணர்வு வரும். உங்களுக்கு உங்களை மாதிரி உணர்வு திராவிட உணர்வு வரும். ஆமா, குண்டும் குழியுமா அப்படி வந்து அறவரையா விட்டுட்டு போனாதாங்க அதுக்கு தனியா ஒரு டெண்டர் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் பார்க்க முடியும். நாங்களே போட்டு நாங்களே நிரப்பிட்டு இந்த காசுலயே நிரப்பிட்டு போயிட்டா அப்புறம் அதுக்கு எப்படி ஒரு திட்டம் போடுறது? சரி, இந்த பணத்தை ரெக்கவரி பண்றதுக்கு இந்த அரசு என்ன திட்டம் போடணும்? தாவேக அரசு என்ன பண்ணணும்? இதுல புகார் கொடுத்தாச்சு, விஜிலன்ஸ்ல லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார் கொடுத்தாச்சு, என்ன பண்ணணும்? இது வழக்கமாக வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு, ஆதாரங்கள் இருக்குன்னா சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்து விசாரித்து எஃப்ஐஆர் வந்து அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அவங்க மகன் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், பொறியியல் அதிகாரி, அந்த ஏன்னா அந்த மண் எடுத்தாங்களே அந்த கம்பெனி எதுன்னா அவருடைய மகன் வந்து அருண், அவரு அந்த கம்பெனி குமரன் இல்ல, அவர் வந்து அந்த கம்பெனி நல்லா இருக்கும், வேலு குமரன். ஆமா, அதெல்லாம் ரைட்டு. அந்த கம்பெனி பேரு அருண் ப்ராடக்ட்ஸ் ஒரு பேர். அந்த கம்பெனி தான் வந்து அதை எடுத்ததெல்லாம் வந்து பண்ணியிருக்கு. பாருங்க, அமைச்சர் வந்து அவர் அமைச்சர், மாவட்ட அமைச்சர், அவருடைய மகன் வந்து அவரும் அரசியல் அப்படி பட்டும் படாமையும் இருக்காரு, அரசியல்ல இருக்காரு, வந்துட்டாரு. அவருடைய கம்பெனி வந்து அது தோண்டி எடுக்குது. இந்த இங்கிலீஷில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க குடும்பத்தில் யாருக்கும் பதவி கொடுக்கக்கூடாது, அவங்க குடும்பத்தில் யாருக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு விதிமுறைகள் இருக்கு நடத்தல். அதெல்லாம் ஒன்றுமே தூக்கி எறிஞ்சிக்கிட்டு அதை பண்ணிட்டாரு. இப்போ இந்த விஜய் அரசு வந்து நீங்கள் கேட்டது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கோ இல்லை அவர் தலைமையிலான அரசுக்கோ ஏவாவேலு மீது கை வைப்பதற்கு தைரியம் இருக்கிறதான்னு கேட்குறீங்க. அதை தான் நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் இதை வெளிப்படையாக போட்டு இப்போ என்ன சிக்கலில் மாட்டுறீங்க. இல்லைங்க, நான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக பேசினா தான் எனக்கு புரியும்.
தெளிவா பேசி ஆமா தெளிவா சரி. பேசணும். அந்த மாதிரி வந்து பேசிடும். தைரியம் இருக்கிறதா வீரம் வீரம் இருக்கிறதா இருக்கிறதா? அப்படின்னு நான் ஏகலைவன் கேட்டதா இல்ல நீங்க வந்து நீங்க கொளுத்தி போடுறீங்க. ஆமா. நான் வைரிக்கு இல்ல பார்த்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து தாவேகா ஸ்டைல்ல பேசணும்னா தில் இருக்கா, ம் தைரியம் இருக்கான்னு கேட்டா தமிழ்ல வந்துரும். ஆமா நம்ம தமிழ் பேசக்கூடாது. சரி தில்லு அதனால வந்து தில் இருக்கா ம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேவாவில தொடர்ந்து ஆமா தில்லுன்னா அது வந்து இந்தி. ம் அந்த இடத்துல நம்ம இந்தி வந்து ஓகே, ம் இந்தி ஓகே, அந்த இடத்துல எல்லாம் பேசலாம் நம்ம. ம். தில் இருக்கா ம். அப்படின்னு சொல்லி நம்ம நீங்க பஞ்சு அவரை கையை வச்சீங்கன்னா டக்குன்னு சிங்கப்பூர் போயிடுவாரு, டெல்லிக்கு போயிடுவாருங்களே. யாரு ம். அவர் எங்கேயோ போறாரு. ம். நீங்க கையை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தில் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. ம், ம். அடுத்த ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் அவரும் கே நேரு அவர்கள், அவர் மீது உள்ள அடுத்த வழக்கு பட்டியல அதான் தூக்கி வராரு. தட்டுறதா சொல்ல அவர் வராரு. வர அவருக்கும் 3 வழக்கு இருக்கு அவர் பேர்ல. இந்த அப்பாயின்மெண்ட் ஒன்று, இப்பதான் வண்டியில டிரான்ஸ்ஃபர் ஏறி ஒன்று. உக்காந்து இருக்குதுன்றாங்க அவருக்கு. ஆமா ஆ. என்ன அது அப்பாயின்மெண்ட்டு, டிரான்ஸ்ஃபரு, அப்புறம் பணி, அதுக்கப்புறம் இது கான்ட்ராக்ட், ம்ஹும். டெண்டர், ம். 3 வழக்குகள். ஒன்று 888 கோடி, ஒன்று 1034 கோடி வரிசையாக இருக்குது. அதில் தான் உங்களுக்கு நினைவு இருக்கும் இடி வந்து அமலாக்கத்துறை வந்து ரெய்டு எல்லாம் போச்சு. ரெய்டு போனதில்லை, ம், அஃபிடவிட் வந்து இதில் ஃபைல் பண்ணியிருக்கு ஹைகோர்ட்டில், சென்னை உயர்நீதிமன்றத்தில். ம், பார்ட்டி ஃபண்டு 7.5லேருந்து 10% வந்து ம், பார்ட்டி ஃபண்டு பணம் போயிருக்கு, ம், அதுக்கான லஞ்சம். ம், அது அந்த பார்ட்டி ஃபண்டை நிர்வகித்தது ம், திரு முதல்வர் மு.க. ஸ்டாலினும் ம். திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் தான். அந்த பார்ட்டி ஃபண்டை திமுக அதாவது திமுக பார்ட்டி ஃபண்ட். இல்ல எனக்கு புரியல. அந்த பார்ட்டினா கட்சி, பார்ட்டி ஃபண்ட்னா கட்சி நிதி. ஆமா அந்த 2 பேர் தான் வச்சுக்கணுமா? அதை வேற யாரும் உள்ள இருக்க மாட்டாங்களா? அவங்க குடும்பத்திலேருந்து இருக்கணும். ஓ. அப்படியே இருந்தாலும் நேரடி குடும்பத்தில் இருக்கணும். ஓ. இந்த கிளைகளெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அவங்களாம் உள்ளே வர முடியாது. ஆ. இது 2 பேர் தான் இருக்கணும். 2 பேர் தான், ஆ. வேற யாரும் இல்லை. பார்ட்டி ஃபண்ட் நிதின்றது அங்கதான். இல்லைங்க, ஆ. ஸ்கீம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ம்ஹும். தந்தை மகன் ம், அவங்க தானே பொறுப்பு. ஆ. அவங்க வந்து நிர்வாகம் பண்ணி ம். இந்த பணத்தை எடுத்து ம், யார்கிட்ட கொடுப்பாங்க? இதை வெளியில முதலீடு பண்ணணும்னா ம். மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருவாங்க. ம். அப்பா புரியுது. ஆ. பையன் ம், இவங்க பணம் உள்ள வருது. ம், வந்தவொடனே அதை எடுத்து யாருக்கிட்ட கொடுக்கணும்? ம், மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கணும். ம். அவர் என்ன பண்ணுவார்? அபுதாபி, அங்கே ஐரோப்பா, அங்கங்கே எங்கெல்லாம் வந்து சௌரியமோ அங்கெல்லாம் வந்து முதலீடு பண்ணிடுவார். ம். இதில் வந்து கிளை குடும்பத்துக்கே நமக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது, மனசு இல்லைங்கும்போது, ம். நீங்கள் வந்து மற்ற கட்சி தலைவர்கள்லாம் 50 வருஷமாக இருக்காரு, 60 வருஷமாக இருக்காரு, 40 வருஷமாக இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட போகிறாங்களா? ம். அவங்களாம் ஒன் வே டிராஃபிக் தான். வசூல் பண்ணதை கொடுக்கணும், அது மட்டும்தான். ம். திருப்பி எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. ம். இதுதான் வந்து அங்கே ஒன் வே தாங்க. ஒன் வே தான், ஒன் வே டிராஃபிக். ட்ராக்லாம் கிடையாது. ம். அது ஒன் வே டிராஃபிக் தான். அது இதுதான் அடுத்தது. அவர் சரி, அங்க ஒன் வே தான். நம்ம அமைச்சர் வேலு இருக்கிறார்ல, அவருக்கு வர பிரச்சனைக்கு என்னங்க எங்க வழி தேடுவாரு? யார்? அவர் தான் பார்த்துக்கணும் அதை. அவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள போகணும், ஏங்க, நீங்களாம் நல்லா இருக்கும். அதுக்கு என்னங்க அவர் உள்ள போறதுன்னா அது அவருக்கு கிரகநிலை சரியில்லை, அதுக்கு நம்ம என்னங்க உங்களுக்கு பண்ண மட்டும் கிறங்க அப்படியே உட்காந்துட்டே இருக்குது, அது எப்படி? நாங்க மற்றவங்களுக்கெல்லாம் கிரகநிலை சரியில்லாத பண்ணும்போதே எங்க கிரகத்தை நாங்க காப்பாத்திக்கிறோம்ல. ம். நாங்க தற்காப்பே வந்து கிறகம் உங்களுக்கு வர மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு மட்டும் வந்துட்டே வருது. அதுதான் இருக்குது. அதுதான் ம். அதுதான் வந்து எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ம். நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் எப்படி செயல்படுறோங்கிறது அதுதான் வந்து எங்களுடைய தனி சிறப்பு. ம். இது நடந்துகிட்டு இருக்கு. ம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்காரு. ம். ஏன்னா நம்ம வந்து இது திமுகவை மட்டுமே ஏதோ சொல்கிறோம்னு 4 பேர் நினைக்கக்கூடாது. ம். நம்ம வந்து பொதுவாக அரசியல் அலசுகிறோம். நமது மாண்புமிகு முதல்வர் வந்து இந்த 100 நாள் கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுது இல்லை, ஆமா. அந்த 100 நாள் அடித்தா 100 நாள் ஆக போகுது. அதில் ஆக வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. ம். எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்காரு இந்த 100 நாளில். ம். 67,000 கோடி வருது, 1 லட்சம் கோடி வருது, முதலீடு வருது, அது வருது, இது வருதுலாம் சொன்னாங்க. ம். அவர் அமைச்சர் ராஜ்மோகன் கூட சொன்னார், ம். நீட் தேர்வுக்கு வந்து தீர்மானம் போட்டு நிறைவேற்றினாங்க, நீட் தேர்வை எதிர்த்து. ம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நரிக்குறவ இனத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து படித்து நீட் தேர்வு மூலமாக தமிழ்நாட்டில் டாக்டர் ஆகிருக்கு. வந்திருக்காங்க. ஆமா. ஆமா. ஆனால் வந்து பாருங்கள், இந்த மாறன் சன் டிவி மாறன் குடும்பத்தில் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ம். என் பொண்ணு மார்க்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கிடுச்சு, ம். அதனால் நீட் தேர்வுனால வந்து டாக்டர் ஆக முடியல. ம். இது இந்த அறிவாலயம் பக்கத்துல வந்து ஒரு பெட்டி கடை வச்சுட்டு இருக்கிறாருங்களே, அவர் தான் ரொம்ப வறுமையா, சட்டை கிழிஞ்சு, சட்டை ஏழையாக போட்டு இருக்கார் இல்லையா? ரொம்ப பரம ஆமா. ஏழையா?
ஆமா அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒருத்தர் நாங்களாம் வந்து பாருங்க நீட் தேர்வு இங்கெல்லாம் சேர்க்க முடியாம ம். இங்க ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் சிங்கப்பூர்ல போய் ஆமா. நாங்க சேர்த்து இருக்கிறோம் சேர்த்து கஷ்டப்பட்டு. அதனால வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை எங்கள் குடும்பம் நீட் வந்ததால நீட் வந்ததுனால வந்துருச்சுன்னு சொன்னார். இல்லைன்னா நாங்க இங்க இப்போ கூட யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் தான் சுரேஷ்குமார்னு ஒருத்தர் 51 வயசா 2 PhD பண்ணா அவர் திடீர்னு 51 வயசுல நம்ம ஏன் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து ஆசையா நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ண சீட்டு கிடைச்சிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டாரு 51 வயசுல. அது மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு அரசு பள்ளியிலேருந்து 10 பேர் அரசு பள்ளியிலேருந்து ஒரே பள்ளியிலேருந்து நீட் தேர்வு பாஸ் பண்ணி போயிருக்காங்க. எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்படி பல இடங்கள்ல இந்த மாதிரி கூலி தொழிலாளி ஆட்டோ டிரைவர் எல்லாம் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த பெரிய குடும்பம்லாம் வரல. இது அப்ப பாருங்க, அது அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது சொல்றாரு, நீட் தேர்வுக்காக தீர்மானம் போட்டது மட்டும் இல்ல, அப்ப அனிதா இந்த நீட் தேர்வுல தற்கொலை பண்ணிச்ச ஒரு பொண்ணு அனிதா, அந்த அனிதா தற்கொலையின் பொழுது எங்கள் மாண்புமிகு முதல்வர் நேரடியாக போய் தரையில் உட்கார்ந்து துக்கம் விசாரித்தார். தரையில உட்கார்றது எவ்வளவு பெரிய விஷயம், உட்கார்ந்து விசாரிச்சார்ன்றது பெரிய உலக சாதனை. தரையில உட்கார்ந்தாருங்க, சேர்ல கூட உட்கார்லங்க, தரையில உட்கார்ந்து துக்கம் விசாரிச்சார். உடனே நம்ம இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, நம்மளையும் சேர்த்து, ஏங்க இப்போ கொஞ்சம் இந்த மறுதேர்வு வந்துச்சு, அதாவது இந்த 2 மாசம் முன்னால, அதுல வந்து சேலத்துல கோபிகா, தர்மபுரியில ரோஷினி, நிறைய நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியில வெற்றி ஆனது, அங்கெல்லாம் போலையா அப்படின்னா அவங்க வீட்டுலலாம் தரை இல்லை போல இருக்கு. ஒரு தரை இருந்தால் தான் உட்காருவார். அவங்களாம் தரை இல்லாம. அதே போல இந்த திமுகவிலையும் ஆட்கள் இருக்காங்களா, நம்ம உதயநிதி மாஞ்சி அடிச்சுட்டு போனாராங்க. இங்க இப்ப எங்கேயுமே யாருமே போல. அவங்க 5 வருஷம் இருந்தப்ப நிறைய அனிதாக்கள் போனாங்க, ஒரு இடத்துக்கு கூட அந்த மாதிரி போகல. கனிமொழி கண்ணீர் விடல, போடல. அது இளம் விதவைகளுக்காக கண்ணீர் விட்டாங்க. ரொம்ப பாவம், அவங்களுக்கு ரொம்ப மென்மையான மனசு. அது எதிர்கட்சி ஆட்சியில இருக்கும்போது தான் இளம் விதவைகளுக்காக அவங்க கவலைப்படுவாங்க. அப்பதான் கண்ணீர் வருது அவங்களுக்கு. மற்ற திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதெல்லாம் இருக்காது. எதிர்கட்சி ஆனவுடனே திமுகவில் உதயநிதி, ஸ்டாலின், அந்த திமுக இருக்கிற எல்லா அந்த வட்டாரங்கள் அவங்களுக்குள்ள புரட்சி ரத்தம் ஓடும், போராட்டம் வெடிக்கும். இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது மிகவும் வறுமையில் இருப்பதனால கிளிசரின் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஆளுங்கட்சியில் இருக்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல, கிளிசரின் வாங்கி கொஞ்சம் கண்ணீர் வந்துடுது. எதிர்கட்சியா இருக்கும்போது ஏழை ஆயிட்டாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு கிளிசரின் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா கண்ணீர் எப்படி வரும்? இதை நம்ம வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம் நடந்துச்சா. இந்த போதை பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கள் வந்து போதை இப்போ கூட தனி பிரிவு ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். அது தேர்தல் வாக்குறுதியில் அதில் ஒன்று முதல் நாளே வந்து 3 இதில் சொன்னதில் பதவி பிரமாணத்தும் போது சொன்னார். அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிப்போச்சு. இப்போ தான் வந்து அந்த பிரிவு ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோவையில் ஒரு தனியார் கல்லூரியில் அமுதன்னு ஒரு பையன், அங்கே நிறைய அந்த கல்லூரியில் அந்த வளாகத்திலையும் அதை சுற்றியும் வந்து நிறைய போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல். இப்போ அந்த பையன்கிட்ட போய் வந்து, ஏன்பா இங்கே அந்த உளவுத்துறையெல்லாம் விசாரிப்பாங்கல்ல, ஏன்பா ஏதோ பொட்டலம் விற்கிறாங்களாமே, ஏதோ போதைப்பொருள் விற்கிறாங்களாமே, மாத்திரை விற்கிறாங்களாமே, எங்கே விற்கிறாங்க, யார் விற்கிறாங்க? அந்த பையன் வந்து ஒரு இதுவா வெள்ளந்தியா, என்ன மாதிரி வெள்ளந்தியா இருப்பார் போல இருக்கு அவருக்கு. என்ன மாதிரி அது மாதிரி வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இல்லைங்க அந்த பையன், அப்புறம் இன்னொரு பையன், கல்லூரி வளாகத்துக்கு பின்பக்கத்தில் அவங்க தங்கியிருக்கிறது பின்பக்கத்தில் தினசரி வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் நடக்குதுன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் இல்லைங்க, அதெல்லாம் வந்து விசாரிச்சு தனியாக கொடுத்துருக்காங்க. தகவல் எல்லாம் கொடுத்துட்டாரு. போதை பொருள் அங்கே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க கல்லூரி வளாகத்துக்குள்ளார, நிர்வாகம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு. இதுல எல்லாம் நீ தலையிடாதீங்க, பிரச்சனை உங்களுக்கு வந்து நீ கொஞ்சம் வெளியில இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. திரும்ப அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளாக 11 மணிக்கு தான் அவரை வந்து அழிக்கிறாங்க ராடு. அதான் சொல்றேன். ஆனா காலையில 7 மணிக்கு வெளியில எங்கே தகராறு நடந்ததுன்னு போலீஸு போய் கதை சொல்லு. அது சொல்றது மட்டும் இல்லாம எதனால அந்த பிரச்சனை வந்தது அதுக்காக சொல்றேன். இவரு தகவல்லாம் கொடுத்துட்டாரு, எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள்னு. ஒரு சமூக நலன் கருதியோ இல்ல காவல்துறையிடம் பயம் கருதியோ எப்படியா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வந்து நல்லதுதான் பண்ணியிருக்காரு. தகவல் எங்க கிடைக்குது, யாரு டீல் பண்றாங்க, போறாங்க வராங்க, அவருக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லியிருக்காரு. காவல்துறை என்ன பண்ணிச்சுன்னு கேளுங்க. இது யாரெல்லாம் கைது பண்ணாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த தகவலை, வழக்கமாக இந்த மாதிரி தகவலை வந்து கொடுத்தா அதை ரகசியமா வச்சுக்கணும். சோர்ஸ் சொல்லக்கூடாது. நம்ம பத்திரிகைக்காரங்களுக்கே அது ஒரு கடமை இருக்கு. நமக்கு ஒரு தகவல், ஒரு ஊழல் நடக்குதுன்னு வரும், சோர்ஸ் சொல்லணும்னு சொல்லக்கூடாது.
சொல்லணும்னு அவசியம் இல்லை சட்ட பிரகாரம். வழக்கா வந்ததுன்னா அன்னைக்கு தேவைப்பட்டா சொல்லலாம், அது வேற விஷயம். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அவருடைய உயிர் பாதுகாப்பு, அவர் குடும்ப பாதுகாப்பு, அதை போலீஸ்காரங்க எதிர்ப்பக்கத்துக்கு சொல்லிட்டாங்க. அவங்களாம் சேர்ந்து இவரை அது எங்க கல்லூரிலேயே போட்டு ஆளை முடிச்சுட்டாங்க, உயிர் போயிடுச்சு அவர். இப்போ போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த விமர்சனம் வந்துச்சு, ஏங்க யாரெல்லாம் தப்பு பண்ணா இல்லை எங்க கிடைக்குது இந்த விவரங்கள்லாம் வந்து சொன்னா, அதை வந்து இந்த அமுதன் தான் சொன்னான்னு சொல்லி எதிர்பக்கம் சொன்னா போட்டு தள்ளிட்டாங்கன்னு அவங்க பெற்றோர் வந்து, அந்த அமுதனோட பெற்றோர் வந்து புகார் கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன சொல்லுது, கோஷ்டி மோதலில் அவர் இறந்து விட்டார். கோஷ்டினா எந்த கோஷ்டி? 20 பேர் சேர்ந்து 2 பேர் அடிக்கிறாங்க, அதுல குறி வச்சு அடிக்கிறாங்க. இது கோஷ்டி. இதுக்கு பேர் கோஷ்டினா மாறல, காவல்துறை மாறல. விஜய் இதை பார்த்து கொண்டு முதல்வர் வந்து இன்னும் மாறலங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அவருடைய டிபார்ட்மெண்ட் இன்னும் பொய் கதையாவே சொல்லிட்டு இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? எது நடந்தாலும் ஒரு கதை ஒன்று வச்சு மடம் மாத்துறது. இப்ப எனக்கு என்ன இருக்குதுன்னு ஒத்துக்குங்க, நடவடிக்கை தகவல் வந்திருக்கு, எடுத்திருக்கும், தப்பு நடந்துச்சு, ஒத்துக்கிட்டு. அதோட முக்கியமானது, உங்களுக்கு எங்கிருந்து தகவல் வந்ததுங்கிறத நீங்க வெளியில சொல்லக்கூடாது. அவங்களுடைய பாதுகாப்பு கருதி நீங்க சொல்லக்கூடாது. அந்த பாதுகாப்பையும் நீங்க மறைமுகமாக பாதுகாப்பு கொடுக்கணும். நேரடியாக கொடுக்க முடியலன்னா கூட, அது கொடுக்க கூடாதுன்னா கூட மறைமுகமாக அந்த பையனுக்கோ அந்த குடும்பத்துக்கோ பாதுகாப்பு. தகவல் சொல்றவனுக்கு உத்தரவாதம் இல்லைன்னா எப்படி தகவல் எப்படி வெளியில வரும்? அப்ப இந்த மாதிரி இந்த தகவல் கொடுக்குற ஒரு அமுதனை வந்து நீங்க கொலை பண்ணிட்டா, தமிழ்நாட்டில் எத்தனை அமுதன்கள் வந்து உண்மையை சொல்ல தயாராக இருப்பார்கள், அத்தனை பேர் வாயையே மறைத்து விட்டாங்க. அதான் நடந்துச்சு. காவல்துறை தகவல் கொடுத்தவொடனே சம்பந்தப்பட்டவனுக்கு சொல்ற போக்கு இருக்குல்ல, அது எப்பவுமே ஆளை கண்டுபிடிச்சு தூக்கணும். முதல்ல ஆமா, வீட்டுக்கு போப்பா, உன் சர்வீஸ் போகுது, நாட்டுக்கு அனுப்பணும், சட்டி கட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, இன்னொரு அடுத்த தலைமுறை வரட்டு வேலை கேட்டு. அவங்க மட்டும் இல்ல, அவனை வந்து நீங்க வெளியில வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும்னா அந்த மாதிரி செய்தவனை வந்து 4 இடத்துல கைது பண்ணணும். கைது பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கணும். அப்பதான் வந்து மற்ற காவல்துறையில இருக்கிறவனுக்குலாம் அந்த பயம் வரும். அதாவது குற்றவாளிகளோட நம்ம வந்து உறவாடக்கூடாது, குற்றம் செய்தவனை நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணுமே தவிர, இந்த குற்றவாளிகளோட உறவாடி உண்மையை சொல்லவனை வந்து போட்டு தள்ளுறதுக்கோ இல்லை அவனுக்கு எதிராகவோ நடவடிக்கை வரக்கூடாதுங்கிற எண்ணம் காவல்துறைக்கு வரணும். அதை சுத்தப்படுத்த வேண்டும். அப்படின்னா நீங்க வந்து இடைநீக்கம் செய்யணும், கைது செய்யணும், ஒரு 4 பேரை கைது பண்ணுங்க, அந்த பயம் வரும். ஆனா நீங்க வந்து இது வரைக்கும் ஏதாவது முதல்வர் பேசியிருக்காரா? யாராவது அமைச்சர், இந்த கோவை அமுதன் 20 பேர் கோஷ்டி மோதல்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. 20 பேர் சேர்ந்து 2 பேர் அடிக்கிறதுக்கு பேர் கோஷ்டி மோதலா? இது அதாவது அப்ப மாறல, இவங்க ஒண்ணுமே மாறலங்க. தூய சக்தி இல்ல தீய சக்தியுடைய ஜெராக்ஸா வரப்போறாங்கன்னு தோணுதா? ஜெராக்ஸா அதை விட இன்னும் டெவலப் ஆகி அவங்களும் கதை விட்டாங்க, இவரும் கதை விடுறாங்க. அப்ப என்ன மாறி இருக்குது உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அவங்க வந்து பத்திரிகைலாம் போடுவாங்க, அவங்க ஐடி விங்ல இருந்து போடுவாங்க, இவங்க அமைச்சர்களே ரீல்ஸ் போடுறாங்க. அதுதான் டெவலப்மெண்ட். இப்போ நீங்க இதை விட இன்னொன்னு சொல்றேன், மாறலன்னு சொன்னீங்கல்ல, அவர் ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது நிர்வாகம் மாறலன்னு சொல்றேன். அதான் நானும் இதை எடுத்துக்கணும் காவல்துறை. அதான் நம்மளும் அதான் சொல்றோம். இல்ல திமுக ஆட்சி இருக்கும்போது சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வந்து நேரம் போய் அவங்க ஏதாவது பிரச்சனை, அவங்க கட்சிக்கு பிரச்சனை, குடும்பத்துக்கு பிரச்சனை, முக்கியமானவங்களுக்கு பிரச்சனைன்னா அப்போ டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இங்கே சென்னையிலேருந்து பேங்காக் வழியாக குறுக்கு வழியில் வந்து டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. சென்னையிலேருந்து டெல்லினா இங்கேருந்து நேராக ஃப்ளைட் இருக்குங்க. அப்படிலாம் போகக்கூடாது. எங்கே போவாங்க? பேங்காக் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து டெல்லிக்கு வந்துடுவாங்க. இதை விட நம்ம ஷார்ட் ரூட் இல்லை அது. ஏன்னா ஷார்ட் ரூட் வேகமாக வேகம். ஏன்னா இங்கே வந்து இந்த சென்னையிலேருந்து போனால் அந்த நிருபர்லாம் வந்து கரெக்டாக போய் அந்த எந்த ஃப்ளைட்டில் போகிறாங்களோ அதை பார்த்து அந்த லிஸ்ட்டில் பார்த்து எங்கே போகிறாருன்னு சொல்லுவாங்க. டெல்லிக்கு போகிறாரு, அப்போ டெல்லின்னு தெரிஞ்சிடும். இப்போ பேங்காக் போகிறாருன்னா எதுக்கோ போகிறாரு, பேங்காக் எவ்வளோ பேர் எதுக்கோ போவாங்க, அது மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்காக்லேருந்து டெல்லி வரும்போது தெரியாது இல்லை அப்படின்னு டிஷர்ட் போட்டுக்கிட்டு போனோம். இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், கதையெல்லாம் தெரியும், வரலாறு. அந்த மாதிரி இவங்க அப்படி போவாங்க. ஆனா முக்கியமான தமிழ்நாட்டுக்கு வந்து தலை போற ஒரு காவிரி நீர் வரல, அதனால விவசாயம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுவார், பிரதமருக்கு வந்து ஒரு முன்னால போஸ்ட் கார்டு இருந்தது, 10 பைசா 20 பைசா 1 ரூபான்னு இருந்தது ஒரு காலத்துல. அது போஸ்ட் கார்டு அப்புறம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கடிதம் எழுதிடுவார். யாருக்கு? பிரதமருக்கு. அந்த கடிதம் போய் சேர்ந்ததா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கடிதம் வந்து எழுதிக்கிட்டே இருப்பார்.
அந்த சாதனையை யார் சாதனை அது? திமுக முதல்வர் அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய சாதனையை அந்த சாதனையை ஒருத்தங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, இமயமலர்னு ஒன்று இருக்குது இல்ல, ஆமா, அது இவங்க எழுதின கடிதத்தோட குவியல்ன்றாங்க. அப்படி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க அது பழச பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நான் புதுசுக்கு வந்துட்டேன். புதுசு ஆமா. அந்த சாதனையை நமது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் முறியடித்து விட்டார். முறியடிச்சிட்டாரா? இந்த 3 மாசத்துலயா? 100 நாட்களுக்குள்ள 14வது கடிதம் எழுதியிருக்கிறார் என்று பத்திரிகை செய்தி. 14 தான் நாங்க எழுதியிருக்கிறோம். 100 நாளுக்குள்ள இருக்கு 14 100 நாளுக்குள்ள. அவங்க 100 நாள்ல 100 கடிதம் எழுதுன சாதனை. நான் என்ன சொல்றேன், இது எதுக்குன்னா இந்த மறுவரையறை பத்தி இவங்க வந்து 543க்கு மேல வந்து வரவே கூடாதான் பாராளுமன்ற உறுப்பினர். ஆனா ஒரு கட்சியிலையும் இது சொல்றது வந்து தவேகாவும் சொல்லுது, விசிகாவும் சொல்லுது, பல தமிழ்நாட்டு கட்சிகள் சொல்றாங்க. விசிகால மட்டும் 234 தொகுதிகளுக்கு 234 மாவட்ட செயலாளர். ஒருத்தரும் மாவட்ட செயலாளர் வந்து போடும்போது முன்னாலெல்லாம் வந்து 28 மாவட்டம் இருந்துச்சு. இப்போ 35 வரும்போது அந்த மாவட்டத்தை மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு இப்படிலாம் பிரிச்சு மத்தி எல்லாம் பிடிச்சி போடுவாங்க. ஆனா அந்த 543 தான் இருக்கணும். 543 எப்படி வந்துச்சு? 1971 சென்சஸ். இன்னைக்கு எங்க இருக்கோம் நம்ம? 50 வருஷத்துக்கு 55 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு வஞ்சிக்கப்படுகிறீர்கள், குறை இதெல்லாம் பேசணும். 7.18% 7.23% வருது. 39 இடங்கள் வந்து 59 இடங்களா வருது. அப்ப இது எதுக்கான மறுவரை வந்து 14வது கடிதம் இது எழுதுறாரா? இப்ப போற போக்கு பார்த்தா 100 நாள்ல 14 கடிதம்னா நான் அனுப்புவது கடிதம் அல்ல எண்ணம் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து பிரதமருக்கு கடிதமா எழுதிட்டு இருக்காரு. இப்போ அந்த அவருடைய முன்னாள் முதல்வர் குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த மறுவரை தொகுதி வந்து கூடுதலா ஆயிடுச்சுனாக்கா நார்த் இந்தியா நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே முடிவு எடுத்துப்பாங்க, நமக்கு குறைவாக இருக்கும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படைன்றதுல இறந்தது தமிழ்நாடு, குறிப்பாக தென் மாநிலம். குடும்ப கட்டுப்பாடுன்றது அந்த காலத்தில் நீங்கள் கொண்டு வந்தது அதிகம் பயன்படுத்துனது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. ஆனால் வடக்கு அது இல்லை. அவன் வந்து கொச்சன்னு பெற்று போட்டு எல்லாம் பெருசாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுல கூடுதலான நாடாளுமன்ற தொகுதி வந்துடுது. நாளைக்கு ஒரு தீர்மானம் போடும்போது நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை அடிப்படையில் அவங்க மெஜாரிட்டியாக எல்லாம் முடிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம குரல் எடுபடாது. அதான் அவங்க சொல்ல வராங்க. சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ வந்து உங்கள் பேரில் நான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரேன், ஏகலைவன் பேரில். என்னன்னா, நான் கேட்குற கணக்குக்கு பதில் சொல்லுங்க. இந்த தீர்மானத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். தமிழ்நாடு எவ்வளவு மக்கள் தொகை? சுமாராக எவ்வளோ சொல்லுங்க? 10 கோடி தாண்டி இருக்கு. இல்லை, 8 கோடிக்கு 7.25 கோடின்றாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி. வாக்காளர்களை சொல்றீங்க? வாக்காளர்கள் இல்ல, வாக்காளர்கள் வந்து 5.25 கோடி. தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடிக்குள்ள 7.8 ஏதோ சொல்ற 7.25 8 கோடின்னு வச்சுங்க ஒரு கணக்கு. அதுல 5.25 கோடி வாக்காளர்கள். அது விட்டுருங்க. நம்ம சொல்றது வந்து மக்கள் தொகை. நமக்கு எவ்வளவு சீட்டு இப்ப இருக்கிறது? 39. மத்திய பிரதேசம் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல வந்து பாஜக ஆள்ற ஒரு மாநிலம். அங்க எவ்வளவு தெரியுமா மக்கள் தொகை? 8.25 கோடி. 7.25 பெருசா 8.25 பெருசா? 8.25 தான் பெருசு. கரெக்ட். இப்போ அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? அவங்களுக்கு பாராளுமன்ற சீட்டு 29. 7.25 கோடி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 39. 8.25 கோடி இருக்கிற மத்திய பிரதேசத்துக்கு 29. யார் வஞ்சிக்கப்பட்டார்கள்? பாஜக ஆட்சி. அது 15 வருஷமா. அதுக்கு முன்னாலே காங்கிரஸ் இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருந்திருக்கலாம். அந்த பக்கம் ராஜஸ்தான் எடுத்துங்க, அவங்க கிட்டத்தட்ட நம்ம 7.25 அவங்களுக்கு 7.5 கோடி, அவங்களுக்கு 28. உங்களுக்கு 39, அவங்களுக்கு 28. உங்களோட அதிகமானவங்க, உங்களுக்கு சமமாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் 28 29 தான். இப்போ வந்து 2026 மக்கள் தொகை பிரகாரம் இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி மக்கள் தொகை. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது 80 சீட்டு. இப்போ அதில் வந்து 50% ஏற்றி 120 சீட்டு கொண்டு வராங்க. உங்களுக்கு 39க்கு பதிலாக 50% ஏற்றி இது கொண்டு வராங்க. தென்னாடுகளில் வந்து இப்போ 100 சீட்டு இருக்குன்னா 195 என்னமோ ஆகுது. அதாவது ஏதோ கிட்டத்தட்ட ஒரு டபுள், ஏறக்குறைய டபுள் ரெட்டிப்பு. இதில் வந்து நீங்கள் மொத்தம் நம்ம இந்தியா பூரா மாநிலம் வந்து எவ்வளோ மாநிலம்? 30 சொச்சம் மாநிலம். 30 மாநிலம், 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசமும் இருக்கு.
நம்ம தென்னாடுன்னு சொல்றது என்ன? 5 மாநிலம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒரு யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரி, ஒரு யூனியன் பிரதேசம். 5 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம். 28ல் அங்கே 28ல் நம்ம 5 தென்னாடு, 8 யூனியன் பிரதேசத்தில் ஒரு யூனியன் பிரதேசம் நமக்கு தென்னாடு, மிச்சம்லாம் வெளியில் இருக்கு. அவங்க தானங்க மெஜாரிட்டி பெரும்பான்மையாக இருக்க முடியும். 23 மாநிலத்துக்கு வந்து நம்ம 5 28ல் 5 வந்து 23க்கு சமமாக இருக்கணும் நீங்க வந்து எதிர்பார்த்தால் அது எப்படி நடக்கும்? அந்த 23ல் இருக்கிறவன் எப்படி ஒத்துப்பான்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அவங்க வட மாநிலங்கள் யாரை முடிவு பண்றாங்களோ, ஆமா நீங்க வட மாநிலங்கள்னு எதை சொல்றீங்க? இந்த 5 தாண்டி எல்லாமே வட மாநிலங்கள் தான். நீங்க அது வடமேற்குல இருந்தாலும் சரி, வடகிழக்குல இருந்தாலும் சரி, மேற்கு எப்படி இருந்தாலும் சரி, அது எல்லாமே வட மாநிலங்கள்னு பொதுவா சொல்றோம். 23 மாநிலங்களுக்கு வந்து அதிக நம்பர் வரத்தனை செய்யும். நீங்க தென்னாடுங்கிறது 5 மாநிலம் தானங்க. அப்ப 23 5 ஒன்னா இருக்கணும், இல்ல 5 சொல்லி அரசியல் பேசுறதே தப்புன்ற. எது இந்த அரசியல் தவறு? உங்களுக்கு வந்து 39 59வது, சப்போஸ் 56 55 ஆக்குனா கேள்வி கேளுங்க. 7.18%, மொத்தம் 816 ஆக்குறாங்க. இல்ல ஏற்கனவே 543ல தமிழ்நாடு 39னா 7.18%. இப்போ 7.23% ஆகுது. இப்போ கூட ஒரு பாஜகலேருந்து யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க, பாமக அன்புமணி கேள்வி கேட்டிருக்காரு. அமித்ஷா அவர்கள் வந்து எந்த மாநிலத்துக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எந்த மாநிலத்துக்கும் வந்து ஏற்கனவே உள்ள இடமும் குறையாது, இல்லை வந்து அந்த விகிதாச்சாரம் குறையாது. 7.18ன்னா அது கீழே வராது, அதோட அதிகமாக வரும், இல்லை அது குறைந்தபட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு. அவர் சொன்னபடி இவங்க வந்து இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்போ பாமக அன்புமணி கேட்டிருக்காரு ஒரு கால், ஏன்னா ஆதவர்ஜுனா தான் பேசினார். இந்த தீர்மானத்துல எல்லாம் போட்டாங்க இல்லையா அந்த அமித்ஷா அவர்கள் சொன்னபடி எந்த மாநிலத்துக்கும், தென்னாடு உட்பட, முக்கியமா தென்னாடு, ஏன்னா தென்னாடை பத்தி தானே பேசுறோம் நம்ம. இந்த தென்னாட்டில் எந்த மாநிலத்துக்கும் ஏற்கனவே உள்ள விகிதாச்சாரத்துக்கும் குறைவில்லாமல் வந்துவிட்டால் அமைச்சர் ஆதவர்ஜுனா ராஜினாமா செய்வாரா என்று கேட்டிருக்கார். நியாயமான கேள்வி. இப்போ குறையலாகும் போது நீங்க அது எதுக்காக வந்து இவ்வளவு பெருசு பண்றீங்க? ஏன் பண்றாங்க இல்லைங்க, பாருங்க, ஏதாவது ஒண்ணு எதிர்ப்பு பண்ணணும். பாஜக நாங்க எதிர்க்கிறோம் காட்டணும். இங்க தமிழ்நாட்டுல அப்பதான், இல்லைன்னா பாஜக உள்ள போந்துருன்ற கதை வந்துரும். இங்க வியாபாரம் இங்க வந்து நடக்கணும்னா பாஜக உள்ள போந்துரும். இல்ல, உங்களுக்கு தமிழ் சட்டமன்றத்துல பேச வரலன்னா நான் அப்படிதான் பேசுவேன், என்னால மாத்திக்க முடியாதுன்னு பேசுவோம். ஆனா வெளியில பேசும்போது ஹிந்தி தெரியாது போடா, உண்மையிலேயே நீங்க என்ன சொல்லணும்? தமிழே தெரியாது போடான்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஹிந்தி தெரியாது போடா, அப்புறம் பாஜக உள்ள வந்துடும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டு டயலாக். இந்த டயலாக் பேசுறதுக்காக தான் பேசுறாங்களே தவிர இயல்பா என்ன அது உண்மையான பிரச்சனையா? 6.5 லட்சம் விவசாய பூமி வந்து குறுவையில் சாகுபடி வந்து இந்த தடவை 1.5 லட்சம் ஏக்கர் தான் தண்ணி வந்திருக்கு, பண்ண முடிஞ்சிருக்கு. இதை வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசியிருக்கார். உதயநிதி பேசுனதுனால நம்ம சொல்லலை, அவரும் பேசியிருக்கார். சரியா பேச அவர் சொன்ன தகவல் சரி. அதை நீங்க என்ன பண்றதுன்னு பார்க்கணுமா? இந்த மறுவரையறை வந்து இன்னும் ஏன் வந்து மறுவரையறை வந்து இன்னும் சட்ட வரைவே வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரல. அதுக்கு முன்னால ஏன் அவசரமான பின்னால எண்ணிக்கை கொண்டு வந்தாலும் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் போட்டு வச்சிருவோம். இன்னைக்கு விவசாயி தண்ணி இல்லாம வந்து சாவறாங்க. அந்த பிரச்சனையை பாருங்க. மறுவரையறை கொண்டு வரட்டும். அந்த வரைவு திட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து அதிருப்தி இருந்தால், குறை இருந்தால் நீங்கள் எதிருங்கள். அதை எதிர்த்து நீங்கள் போராட்டம் செய்யுங்கள். மத்திய அரசுடன் அதுக்கு என்ன செய்யணுமோ உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்னா போங்க, நான் வேணான்னு சொல்ல. என்னைக்கோ வரப்போற ஒரு வரைவு சட்டம் கருத்து சொல்லக்கூடாதா? கருத்து சொல்லலாம். சட்டமன்றத்துல தீர்மானம் எதுக்கு? கருத்து வெளியில இருந்து கருத்து கந்தசாமியா இருங்க நீங்க. அது சட்டமன்றத்துல கருத்து, அதை தீர்மானமா போடுறோம். சட்டமன்றத்துடைய நேரம் யாது? சட்டமன்றத்துல ஒரு நாளைக்கு சட்டமன்றம் கூட்டினா 5 கோடி ரூபாய் செலவு. யார் பணம்? மக்கள் வரி பணம். அந்த வரி பணம் நான் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலை போற பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு தண்ணி வரலங்கிற பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகள். இந்த மறுவரையறை வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். இதுல வந்து நம்ம எல்லாரையும் பத்தி பேசிட்டு நம்ம வந்து அதிமுக பத்தி பேசலாம்னா அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க. ஒரு பெரிய கட்சி, நம்மள ஒரு கொஞ்சம் கூட மரியாதையா இல்லை இந்த திருசக்தியாருக்கும் ஏகலைவனுக்கும் நம்மளை திட்டுவாங்களா இல்லையா? அதனால நம்ம அதை பேசி அதோட நிறைவு பண்ணுவோம். இந்த மேகமலை
அந்த மேகமலையிலேருந்து அந்த நிறைய கிராமங்களில் வந்து காலி பண்ணி மக்கள்லாம் வந்து பழங்குடி மக்களை வந்து மலைவாழ் மக்களை வந்து வெளியேற்றுறாங்க. இது கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு தான் மத்திய அரசுக்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் அது நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தால் கூட அதுக்கு எதிராக வந்து என்ன செய்யணுமோ, ஏன்னா அவங்க வந்து பரம்பரையாக 300 ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இடம் அது, அதான் அவங்களுடைய இடம். இது எப்படி இருக்குன்னா, இந்த செவ்விந்தியர்களோட இடத்துல போய் வெள்ளைக்காரன்லாம் ஐரோப்பாக்காரன்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா என்னது வெளியே போ, அவனை வெளியில இன்னி வரைக்கும் வெள்ளைக்காரன்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதோட மோசமான கதை. அந்த மாதிரி வந்து மேகமலையில் வந்து இந்த வரும்போது போராட்டம், இது இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். அதாவது அந்த மக்களுக்கு வந்து அங்கிருந்து வெளியேற்றப்படாமல் அவர்கள் அதே இடத்தில் அவளுடைய வாழ்க்கை வந்து, ஏன்னா தான் சொல்கிறோம், திமுக பொருட்கள் ஒரு அமைச்சர் வந்து அங்கே போய் ரிசார்ட் கட்டினாரு, அரசியல்வாதிகள்லாம் எல்லா இடத்துலையும் ரிசார்ட் கட்டுறாங்க, அதெல்லாம் இல்லாமல் அவனுடைய இடத்துல வந்து அவனை வந்து இருக்க விடுங்க அப்படிங்கிறது நியாயமான நல்ல விஷயம், நல்ல கோரிக்கை. அதில் வந்து ஓகே, அதிமுக எதிர்கட்சி என்ற முறையில் வந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அது போராட்டம் பண்ணும்போது எடப்பாடியார் என்ன பண்ணிட்டாரு, வேலுமணியை கூப்பிட்டு நீங்கள் வேற ஒரு தேனி மாவட்டத்துக்கு போங்க, அவருடைய கொங்கு இல்லை தேனி மாவட்டத்துக்கு போங்க, இவரை கூப்பிட்டு நத்தம் விஸ்வநாதனை கூப்பிட்டு நத்தம் திண்டுக்கல, அப்போ நீங்கள் ராமநாதபுரம் போங்க இப்படின்னு சொல்லி அலாட்மெண்ட் போட்டு அங்கெல்லாம் போக சொன்னாரு. நான் போக மாட்டேன்ட்டாங்க. அது என்ன எங்களை மட்டும் நீங்கள் வந்து வேற எங்களுடைய சொந்த தொகுதி வேற ஏரியாவுக்கு அனுப்புறீங்களே, இப்போ எங்களுடைய ஏரியாவில் எங்களுடைய மவுசை வந்து எங்களுடைய பெருமையை வந்து குறைக்கணும், எங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு குறைக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லி போக மாட்டேன்ட்டாங்க. இதில் தங்கமணி மட்டும் சேலத்தில் அவரை போக சொன்னாங்க. அவரு கொங்கு பகுதி, சேலம் ஓரளவுக்கு அதை ஒட்டி தான் இருக்கு. அவர் போக சொன்னபோது அவர் போயிட்டாராம். அது ஒரே வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி வி சண்முகம் இந்த மாதிரி இவங்களுக்கு தங்கமணி பேரில் இன்னும் எல்லாம் கூடவே இருந்துட்டு கடைசியில் கவுத்துட்டியே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட போது அவர் வந்து இல்லை, அது வந்து ஒரு மக்களுக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்காரு, அதனால போனேன்னு. அதாவது வேலுமணி தங்கமணி, வேலுமணி அவங்க ஆக்சுவலாக உறவினர்கள், அவங்க வேலுமணி டீம்ல இருந்துட்டு இருந்தவங்க, அதே பக்கம் இருந்துட்டு அவர் வந்து இப்போ நீ மட்டும் ஏன் போனேன்னு கேட்டதுக்கு ஏதோ மக்களுக்காக போனேன், சேலம் பக்கத்துல தான் கொங்கு போய் ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பக்கம் நகர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்தோடனே இவங்களுக்குள்ள ஒரு தகராறு இருக்கு. இல்லை என்ன ஒரு விஷயம்னா, அவங்க போராட்டம் வந்து போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் முடிச்சுட்டாங்க. ஆக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் சொன்னால் அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க போக மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அதிமுக அங்கே வந்து இன்னும் அந்த நெருடல்கள்லாம் தாண்டி அது பிளவு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அந்த பிளவு வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கே தவிர அது ஒன்றும் ஒட்டுறா மாதிரியே தெரியல. எந்த விதமான ஃபெவிகாலும் வேலை செய்யல போல இருக்கு. ஏன்னா நம்ம அதிமுக பற்றி செய்தி சொல்லலைன்னு யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு அந்த செய்தியை போட்டுட்டோம். அங்கே ஒரே ஒரு விஷயம், தங்கமணி அந்த டீம்லேருந்து இந்த பக்கம் வந்திருக்கிறார், அதை ஒத்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஆமாம், அது என்ன நிரந்தரமா இல்லை இந்த ஒரு இதுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து கிட்டத்தட்ட இது எப்படி சொல்கிறாங்கன்னா, வேலுமணி அவர்கள் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காராம் எங்கள் தாவேகால. அவர் தாவேகாலேருந்து அவர் நம்ம அவர் பேர் என்ன புஷி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் வந்து அவர் மூலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு 3ல் 2 பகுதி கொண்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லிடுவோம், நான் அதை ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் எனக்கு துணை முதல்வர் வேணும். ஏங்க அவரு வந்து ரசிகர் மன்றத்தில் ஒரு பங்கு வந்து இல்லைங்க, 3ல் 2 பங்கு வரணும். அதாவது நம்ம உத்தவ் தாக்கரே ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்தது, அதாவது 67% வரணும். அதாவது இப்போ 7 பேர் வெளியே போயிட்டாங்க, 47ல் 40 பேர் இருக்காங்க. இந்த 40 பேர்ல 26 27 வந்து வேலுமணி பக்கம் இருந்தாக்க அவங்க தான் உண்மையான அதிமுக. அவர் வந்து அதிமுக எடப்பாடி அப்படின்னு தான் போடணும், இந்த உத்தவ் தாக்கரே போட்ட மாதிரி. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வாங்க, நீங்க அதுக்கப்புறம் அமைச்சராகலாம் எல்லாம் போலாம் எப்படின்னு பேசுவோம் போக போக அப்படின்னு தாவேகளை சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் இந்த 107லேருந்து 118க்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அவங்களுக்கு. அதனால வந்து இது ஏதோ ஒரு வழியில பண்ணணும். இந்த இடைத்தேர்தல் நடக்குமா, இந்த ராஜினாமா செஞ்சதெல்லாம் வந்து நீதிமன்றம் ஏற்குதா, இதெல்லாம் தெரியல. ஒரு கோள் ஏற்கலன்னு வைங்க, ஏதோ ஆயிடுச்சு, 4 மாதம் ஆக போது, இன்னும் 2 மாதம் இருக்குது, திரும்ப ஒரு நம்பிக்கை இல்லா தீர்வு இல்லை. அந்த 6 மாதம் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா தேர்தல் ஆணையம் இது ஏற்கப்பட்டது சரியா இல்லையான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த 6 மாத கணக்குன்னு சொல்லிடுச்சு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் 6 மாத கணக்குங்க, அதை ராஜினாமா பண்ணதுலேருந்து 6 மாத கணக்கு இல்லை, அது ஏற்கப்பட்டதா இல்லையாங்கிற இறுதி முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கணக்கு 6 மாதம் கணக்கு. அப்போ அதனால இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அது அதுக்குள்ள தேர்தல் வந்து இவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சிக்கல் தான். இல்லைங்க, நம்ம சொல்ல வந்தது என்னன்னா,
ஏங்க அவர் புஷி ஆனந்த் வந்து அடக்காக்குற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. ரசிகர் மன்றம், இயக்கம், அப்புறம் இப்போ கட்சி கிட்டத்தட்ட நம்பர் 2ன்னு சொல்கிறாங்க. ஆதவர்ஜுனா நம்பர் 2ங்கிறாங்க, இவர் நம்பர் 2ங்கிறாங்க. 2 நம்பர் 2 இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலுமணியை வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து அவரை துணை முதல்வர் ஆக்கிட்டு அவர் எப்படிங்க ஒத்துப்பாரு? இது அங்கே பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் இப்போ வந்து எடப்பாடி அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, எடப்பாடியை பொதுச் செயலாளராக வந்து நீக்கிட்டு வேலுமணி நீங்கள் பொதுச் செயலாளர் ஆகிடுங்க, பொதுக்குழுவை கூட்டி. அப்போ நீங்கள் தான் அதிமுகன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னன்னா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமான்னு எடப்பாடி வர்சஸ் வேலுமணி. வேலுமணின்னு சொல்லும்போது வேலுமணி அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு நிலை தான் அதிமுகவில் இருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ சுவாரஸ்யங்கள் நடக்குது, என்ன நடக்குது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம பார்ப்போம். நன்றிங்க ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா.